மூணு பேரும் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்திருக்காங்க. 3 பேரும் ஒத்துமையா ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு வயசு வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம். என்னன்னா முதல்ல 3 பேரும் காலையில சீக்கிரத்துல வேலைக்கு வந்துட்டு காலை உணவு சாப்பிட மேல் மாடிக்கு போறது வழக்கம். மேல் மாடிக்கு சாப்பிட போனதுல முதலாவது போனவர் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. அதுல இட்லி வடை சாம்பார் இருந்திருக்கு. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 10-12 வருஷமா வேலை பார்க்கிறேன். 10-12 வருஷமாவும் எனக்கு இந்த இட்லியும் வடையும் சாம்பார் தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த இட்லி வடை சாம்பார் இருந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், மேல இருந்து குதிச்சிருவேன்னாரு. அப்ப இட்லி இருந்தா செத்து போறேன்னு முடிவு பண்ணாரா? ரெண்டாவது போனவர் அவர் பாத்திரத்தை திறந்தாரு. அதுல பாருங்க பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. பூரியும் உருளைக்கிழங்கு இருந்தோன்னு அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 15-18 வருஷம் இருக்கும், எனக்கு இந்த கதியாத்தான் இருக்கு, ஒரு நாள் கூட மாத்தி நான் எதையும் சாப்பிட்டது இல்லை, இந்த பூரியும் உருளைக்கிழங்காத்தான் இருக்கு. அவர் சொன்னாரு, நாளைக்கு ஒருவேளை இந்த பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நானும் சாகுறேன், அவரோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு. கூட்டணி போட்டாங்க குதிச்சு சாகுறதுக்கு. சோடி சேர்ந்துட்டாங்க. ஆமா, எதுக்கு சேர்றதுன்னு வேண்டாமா? சரி பரவாயில்ல. மூணாவது வந்தவர் ஒரு பெரியவர், அவருடைய பாத்திரத்தை திறந்தாரு. தயிர் சோறு இருந்துச்சு, ஊறுகாய் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது, எனக்கு இத்தனை வருஷமா இந்த தயிர் சோறு தான் இருக்கு, ஒருவேளை நாளைக்கு தயிர் சோறு இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு. கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 3 பேரும் கூட்டணி போட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப 3 பேரும் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்தாச்சு. வந்த உடனே அலுவலகத்துக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போனாங்க. முதல்ல சத்தியம் பண்ணவர் போய் திறக்கிறாரு, இட்லி இருந்து போச்சு. அவ்வளவுதான். அடுத்த முன்னாடி யோசிக்கல, மாடியில இருந்து குதிச்சுட்டாரு. ரெண்டாவது வந்தவர் பார்த்தாரு, திறக்கிறாரு, பூரி உருளைக்கிழங்கு, அவரும் யோசிக்கல, மேல இருந்து குதிச்சுட்டாரு. மூணாவது வந்த பெரியவர் திறந்தாரு, தயிர் சோறு, யோசிக்கல, 3 பேரும் குதிச்சாச்சு. அப்ப 3 பேரும் செத்துட்டாங்களா? சாகல இல்ல. 3 பேரும் விழுந்தா கை கால் உடைஞ்சு வச்சு தூக்கிட்டு போய் மருத்துவமனையில போட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி மருத்துவன்னு ஒருத்தர் போய் கேட்டாரு, ஏமா என்ன பண்ண உன் புருஷனுக்கு? நான் அந்த அம்மா சொன்னா, நான் என்னையா பண்ணுவேன், தினமும் இட்லி தான் வச்சு கொடுத்தேன் இத்தனை வருஷமா, ஒரு நாள் கூட அந்த ஆளு எனக்கு இட்லி வேண்டாம் வேற குடிக்கலைன்னு சொல்லவும் இல்ல, சரி பிரியப்பட்டுட்டா ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிடறாரோன்னு நினைச்சு தினமும் நான் இட்லியே வச்சு விட்டேன்னா அந்த அம்மா. விழுந்தாருல பூரி உருளைக்கிழங்கு. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டா அவ சொன்னா, நான் என்னங்க பண்றது, பூரிக்கு மாவு அவர் தான் பிசைவாரு, நான் தான் போட்டு எடுப்பேன், 2 பேருமா சேர்ந்துதான் பூரி சுட்டோம், அவரும் பிரியப்படுறாரு, வேலையும் சேர்ந்து பாக்குறாருன்னு கொடுத்து விட்டேன், ஒரு நாள் கூட அது வேண்டாம்னு அவர் சொன்னதே இல்ல, அதனால வச்சுட்டேன்னாரு. மூணாவது ஒருத்தர் விழுந்தாரு, தயிர் சோறு ஊறுகாய். அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா கோவத்துல கொந்தளிக்கிறா, இங்க வாங்க 2 பேரும் விழுந்தாங்க, அது சரி, இந்த ஆளுக்கு இது தேவையா, அவங்களோட சேர்ந்து இவர் விழுகலாமா, இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்து எனக்கு 38 வருஷம் ஆக போகுது, 40 வருஷம் ஆக போகுது, இந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ஆளுக்கு தயிர் சோறு நான் கிண்டி வைக்கல, அந்த ஆள் தான் கிண்டுறேன், அந்த ஆள் தான் எடுத்துக்க போறேன், இந்த ஆளை யாரையா குதிக்க சொன்னது அவங்களோட சேர்ந்து. இப்படித்தான் சேரக்கூடாத ஆளுகளோட சேர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு.